இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் காவிரி நீர் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கவும், விவசாய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும், டெல்டா விவசாயிகளுக்கு சிறப்பு நிவாரண தொகுப்பை அறிவிக்கவும் வலியுறுத்தி திமுக சார்பில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தாவேகா அரசை கண்டித்து தஞ்சாவூரில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. அப்போது உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் முதலமைச்சர் விஜய் மற்றும் நடிகை குறித்து தனிப்பட்ட முறையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அத்தோடு தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் பெண்கள் குறித்து இரட்டை அர்த்தத்துடன் தகாத முறையில் பேசியதாக கூறி உதயநிதி ஸ்டாலின் மீது தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான புகாரின் பேரில் தஞ்சை காவல் நிலையத்தில் உதயநிதி மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக சென்னைக்கு விரைந்த தஞ்சை போலீசார் நீலாங்கரையில் உள்ள உதயநிதியின் வீட்டிற்கு சென்றனர். இந்த தகவலை அறிந்து நூற்றுக்கணக்கான திமுகவினர் உதயநிதியின் வீட்டின் முன்பு குவிந்தனர். அதற்குள் போலீசாரும் பெருமளவில் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, KN நேரு உள்ளிட்ட பலரும் உதயநிதி வீட்டில் குவிந்துள்ளனர். இதனால் உதயநிதி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற பரபரப்பு தொற்றிக்கொண்டது. இதையடுத்து போலீசாருடன் வழக்கு குறித்து கேட்ட உதயநிதி அடுத்ததாக சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே திமுக சார்பில் உதயநிதியை கைது செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு தொடர்பான விசாரணை 12 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி உதயநிதியை கைது செய்யக்கூடாது என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே உதயநிதியை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய திமுகவினரை போலீசார் திரளாக கைது செய்துள்ளனர். அப்போது காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.